ஹாய், ஹலோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த ட்ராமாவ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, நாங்க 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா நெறைய ரீச் வந்து போகணும்னா, உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன மட்டும் தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். மத்தபடி நாங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லா ட்ராமாஸையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியாவே இருக்கோம். சரி வாங்க இந்த ட்ராமாவோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாமா? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட இதுதான் வந்து காட்டுறாங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து திங்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல. அதுல இருந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கூட ஒரு பென் எடுத்துட்டு வந்து எழுதி பாத்துட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து கேட்பாங்க. "இது என்னப்பா இவ்ளோ புக்ஸா இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி இந்த டீச்சர் இதுக்காக வந்து சில நோட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா, 5 நாளும் ஹாஸ்பிட்டல்ல வேல, 6வது நாளு கிளினிக்ல, சண்டே 1 நாள் தான் லீவு. இதுக்கு நடுவுல வந்து இந்த மாரி வேலைலாம் பாத்துட்டு இருக்கியே, உனக்கு டயர்டாவே ஆவாதான்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் ஆமா டயர்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல நீ வேற அப்ராடுக்கு போவ. அது மட்டும் இல்ல நானும் என்ன கொஞ்சம் வந்து பிஸியா வச்சுக்கணும்ல. ஸோ நீயும் வந்து சப்போஸ் என்ன மறந்துட்டேன்னா என்ன பண்றது? இதெல்லாம் தான் என்ன வந்து சேவ் பண்ண போகுதுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் உன்ன மறக்க போறேன்? நானே உன்ன மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலா பார்த்தா லீவ் கிடைக்கும்போதெல்லாம் நான் வருவேன். நீ ஏன் இப்படிலாம் பேசுறன்னு சொல்லிட்டு வந்து கோவிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, சரி, சரி, சரி கோவப்படாதப்பா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி ஓகே. நீ வந்து விசா ப்ராசஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அக்கறையா வந்து கேட்கறாங்க. நம்ம ஹீரோயினா, ஆஹா! டீச்சர் ஆரம்பிச்சேன்னா, அதுக்கு நீ என்கிட்டயே வந்து லெக்சர் எடுக்குறல்ல. சரி, சரின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட வேலை செய்ற இடத்த தான் காட்டுறாங்க. ஆஸ் யூசுவல் 3 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, ஜாலியா வந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அது என்னன்னா, யாரோ ஒரு பிரைவேட்டா ஒருத்தர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா, இந்த மாரி நான் உங்க ஹோட்டல்ல வந்து தங்க போறேன். எனக்காக ஒரு ஹோட்டல் மட்டும் வந்து புக் பண்ணி குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, கேஷுவலா பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வரவர்தான் கொஞ்சம் பிரைவேட்டான ரீசன்ஸ்க்காக தங்க வராரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. இந்த முகத்த இதுக்கு முன்னாடி எங்கேயோ வந்து பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு, நம்ம ஜான் கிட்ட வந்து ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. என்னன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டரா, நம்ம சாங் வந்து இப்ப ரெகுலரா பார்த்துட்டு இருக்க ஒரு ட்ராமாவோட ஆக்டரு. நம்ம சாங்கும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு. ஆமாடி நான் பார்க்குற ட்ராமாவோட மெயின் லீட் டி அவரு. அவரு எப்படி இங்க வராரு? ஒரு வேளை பர்சனலா வராரா? இல்ல எதுக்குன்னு அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கும்போது, நம்ம ஹீரோயினா இல்லடி அவர் வந்து பர்சனலா தான் வராரு பாரு. ஒரே ஒரு ரூம் தான் புக் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லும்போது, நம்ம ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. யாரு என்கிட்ட ஃபோட்டோ காட்டுன்னு சொல்லும்போது, நம்ம சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மொற தான். நம்ம ஃபேன் அப்படியே வந்து அமைதியா வந்து இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலே வந்து பரபரப்பா இருக்கு. என்னன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணோம்ல, அந்த ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க அந்த ரிசப்ஷனிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆன்னு வந்து வாயெல்லாம் பொளக்குறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு அந்த கார்டு குடுக்கும்போது கூட ஒரு பார்வை அந்த ஹீரோ பார்க்குறாரு. அவ்வளோதான். அதுக்கே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே மயங்கி வந்து இருந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அந்த லேடிய நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட வீட்ட தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா அந்த 2 லேடீஸும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ நடிச்ச டிராமால அந்த ஹீரோ இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, செம்மையா இருக்காரு, கண்ணு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே வந்து பாயிண்ட்டா குடுத்துட்டு இருக்கும்போது, நம்ம 2 ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து செக் பண்ணிக்கிறாங்க. நம்மலாம் அப்படி கிடையாதுல்ல. ஏய் நம்ம அவனோட அழகா இருக்கிறோம், ஹைட்டா இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. கொஞ்சம் கத்தாம இருக்க மாட்டீங்களா? நாங்க இங்க எவ்வளோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். போய் சமைக்கிற வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஆமா இதுக்கு 2 சரியானதாங்க வாப்பா போய் சமைக்க போயிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து சமைக்க வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேங்கும் கூட கிளம்பிட்டாங்க போல. நம்ம ஹீரோ மட்டும் தான் அந்த சீரிஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் இந்த மாரி கேட்குறாங்க. "என்னப்பா நீ இதெல்லாம் பார்க்கவே மாட்டியா? ஆச்சரியமா இருக்கேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, "இல்ல அதுல வந்து பியூட்டிஃபுல்லா இருக்காங்க ஹீரோயின். அதான் பார்க்குறேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு முறை தான். "என்னது ஹீரோயின் அழகா இருக்காங்களா? வேற என்னப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "இல்ல மேடம் நான் இனிமேல் வந்து பேசவே மாட்டேன்னு" சொல்லிட்டு இது பண்ணாங்க. நம்ம ஹீரோயினா, "சரி போய் தொலைன்னு" சொல்லிட்டு ஜூஸ் போய் குடிக்க வந்து போறாங்க. நம்ம ஹீரோ அப்ப பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரொமான்டிக் சீன் வந்து அந்த டிராமால வந்து போயிட்டு இருக்குது. சரி அத நம்ம இங்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட போறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் திரும்ப "என்ன பண்ற?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "இல்லப்பா நான் சும்மா வந்தேன். சரி, சரி நான் போயிடுறேன்னு" சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் ஹோட்டல்ல தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா வந்த ஒரு ஹீரோ வருவார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டே முடிச்சுட்டு வந்து கிளம்புறாரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா, அந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே வாய பொளந்து பொட்டுன்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்ராட் போறதுக்காக அந்த பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது போல. அத தேடி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ்ல வந்து எடுக்குறாங்க. அப்ப அந்த பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு மாரி இருக்கு. ஏடிஎம் கார்டு. அது எதுக்குன்னா, இவங்க அப்பா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்காக படிப்பு செலவுக்காக தனியா ஒரு அக்கவுண்ட் வந்து வச்சிருக்காங்க போல. அது மேலேயே ஒரு நோட் மாரி வந்து எழுதி வச்சிருக்காங்க. இது வந்து என் பொண்ணோட படிப்புக்காகன்னு சொல்லிட்டு. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறாப்புல. என்னன்னா, ஆரம்பத்துல அப்பா, அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசும்போது அவங்க கொஞ்சம் அகென்ஸ்ட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து நல்லா இது சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இத பத்தி நம்ம ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்பதான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து வராங்க. இந்த மாரி அவங்களுக்கு ஏதோ செக்கப் போயிட்டு வராங்க. கையில பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்லாம் வந்து குடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து கேட்கறாங்க. "என்னப்பா அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிடுச்சா? குடுத்துட்டாங்களா?"
அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஹீரோயினோட அம்மாவா ஒரு மாரி அவங்க முகமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பதட்டமா இருக்கு. இந்த மாரி இல்லம்மா ரிப்போர்ட் இன்னும் வரலம்மா. வந்த பிறகு வந்து நம்ம ஹீரோவ போய் பார்க்கலான்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா சரி ஓகே நான் வேணா உங்களுக்கு சமைச்சு குடுக்கட்டுமான்னு கேட்கும்போது, ஹீரோயின் அம்மா என்ன பண்றாங்க, "இல்ல இல்ல வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ போய் உன் வேலைய பாருன்னு" சொல்லிட்டு இது பண்ணிட்டு, நேரா போய் வந்த ரிப்போர்ட்ட என்ன பண்றாங்க, கிச்சன்ல வந்து ஒளிச்சு வச்சுர்றாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு தெரியல. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. வழக்கம் போல நம்ம சோடாபுட்டி டாக்டர் என்ன பண்றாரு, "என்னப்பா நீ எல்லாத்தையும் வந்து பிஸியா இருக்க. அது மட்டும் கிடையாது, இப்ப வந்து புதுசா வந்து டீச்சர் ப்ரொஃபஷன் வேற வந்து போற. உனக்கு எப்படிடா டைம் இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு எங்க டைம் இருக்கு? நான் வந்து டைம வந்து எனக்காக மேனேஜ் பண்ணிக்கிறேன். உங்கள மாரியா வெட்டி ஆஃபீசரா? அது மட்டும் இல்ல, நீங்க வேற சிங்கிளா இருக்கீங்க." அப்படின்னு சொல்லும்போது, அந்த டாக்டருக்கு வந்து சுருள்ளுன்னு வந்து கோவம் வருது. "டேய் டேய் டேய் நீ எத வேணா பேசுடா. நான் சிங்கிளா இருக்கேன். அதெல்லாம் பத்தி பேசாத. நீ கூட தான் கம்மிட்டட். நான் அத பத்தி என்னைக்காவது இழுத்தரலான்னு" சொல்லிட்டு கடுப்புல வந்து இருக்காரு இவரு. அப்ப என்ன ஆகும்னா, அந்த நர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாரி இந்த சோடா புட்டி டாக்டர் கிட்ட வந்து இந்த மாரி நீ ஒண்ணுத்துல வந்து சைன் போடணும்ப்பான்னு சொல்லும்போது, அவரு என்ன பண்ணுவாரு, நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பென் எடுப்பாரு. என்னடா பென்னு புதுசா இருக்கேன்னு சொல்லி பார்த்துன்னே இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரே ஒரு மொறைக்க இந்தாப்பா உன் பென்ன நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, அவங்ககிட்ட இருந்து பென் வாங்கி சைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வரும். யார்கிட்ட இருந்துன்னா, நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட இருந்து. இந்த மாரி உங்கள கொஞ்சம் மீட் பண்ணணும்ப்பா. நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரட்டுமா? அப்படின்னு கேட்கும்போது, அவரும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகேன்றுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயோட அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு நம்ம ஹீரோவ பார்க்கறதுக்காக வந்து வருவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்பாரு. என்னன்னா, அவங்க பிரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சதை மாரி ஏதோ வளர்ந்திருக்காம். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, டியூமர் இல்லன்னா பிரஸ்ட் கேன்சர் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மாக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சதை இருந்துட்டே இருந்ததாம். பட் அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அதே தான் சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு ஒரு மாரி வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா இது நான் வந்து அவ்ளோ ஹெல்த்தா தான் இருப்பேன். என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "அதுக்கெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. முதல்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நெறைய டெஸ்ட்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட் எடுத்துட்டு வேணா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரல. நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு இது பண்றாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுதலா வந்து பேசுறாரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எடுக்காக போயிருக்காங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின்லேருந்து மெசேஜ்லாம் வருது. இந்த மாரி என்ன பண்றேன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி வேலையா இருக்கேன்மா" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவ பத்தின நிலைமைய வந்து சொல்ல வர ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாரி உங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. சரி வேணாம் இப்போதைக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு, சும்மா அந்த பெண்ண மட்டும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து அனுப்பிச்சுருவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ரிசல்ட் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அம்மா வந்து வந்துர்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ நெனச்ச மாரியே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. என்னன்னா, அவங்க பிரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சதை மாரி வளர்ந்துட்டு இருக்காம். இப்போதைக்கு அது இயர்லியர் ஸ்டேஜ்ல தான் இருக்கு போல. ஸோ இன்னும் விட்டா அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால நீங்க சர்ஜரி பண்றது முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயோட அம்மாக்கு இங்க ஒரே ஷாக்கு. என்னப்பா இப்படிலாம் சொல்ற? எனக்கு ஏதாவது ஆயிடுமா? நான் கீமோதெரபி, ரேடியோதெரபி அந்த மாரிலாம் எடுத்து முடியெல்லாம் கொட்டிட்டோமோன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பயப்படுறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க, இல்லம்மா இயர்லியர் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வந்து உங்க பொண்ணுகிட்டயும், உங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்லிடுங்க. நாளைக்கே வந்து அட்மிட் பண்ணா கூட மறுநாள் ஆப்பரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க, இல்ல நான் அவங்க அப்பா கிட்ட வேணா பேசுறேன். நான் ஹீரோயினுக்கு இது தெரிய வேணாம். அவ தெரிஞ்சா ரொம்ப வந்து கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து இல்லம்மா நீங்க சொல்றது பெட்டர்ன்னு வந்து அட்வைஸ் பண்றாரு. பட் அவங்க என்ன பண்றாங்க, இல்ல வேணாம்ப்பா அவ தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்க அப்பா கிட்ட மட்டும் பேசிக்கிறேன். நீங்க ஆப்பரேஷனுக்கு ரெடியா இருங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி, இந்த மாரி பேசி முடிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட வீட்ட தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதுவரைக்கும் எந்த விஷயமும் வந்து தெரியாது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இத பத்தியே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட அம்மாவோட சிச்சுவேஷன பத்தியே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன என்னாச்சு? ஏதாச்சுன்னு கேட்கும்போது, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல ஒண்ணும் இல்ல. நீ போய் உட்காரும்மா, நான் வரேன்னு" சொல்லிறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட வீட்ல தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிடுறாங்க. அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஷாக் ஆகுது. இந்த மாரி இப்ப நம்ம பொண்ணுகிட்ட வந்து மறைக்கிறோமே, அவ வந்து எங்க போனா, ஏது போனான்னு சொல்லி கேட்பாளே, அதுக்கு என்ன பொய் சொல்லி கேட்கும்போது, ஏதாவது சொல்லி சமாளிச்சு தான் ஆவணும். நம்ம வந்து இந்த அவளுக்கு தெரியாமலே முடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "சரி ஓகேம்மா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வர, வந்து என்ன பண்றாங்க, இந்த மாரி உங்க அம்மாவோட குரூப்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ட்ரிப் போறாங்கம்மா. அவ வந்து ரொம்ப தூரம் போறனால, நானும் அவ கூட சும்மா துணைக்கு போறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க பார்த்து மட்டும் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது, அவங்க அப்பா, அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வருத்தம். இந்த மாரி பொண்ணுகிட்ட உண்மைய மறைக்கிறோமேன்னு சொல்லிட்டு, இந்த சீன் அப்படியே இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரெடியா வந்துருக்காரு. வந்து அவங்க ஹீரோயினோட அம்மாவும், அப்பாவும் வந்து கூட்டிட்டு போய் இந்த மாரி அட்மிட்லாம் வந்து பண்ணிர்றாங்க. அங்க இருக்க நர்ஸ் கிட்டயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கேர்ள் ஃபிரெண்டோட பேரண்ட்ஸ் வாங்க. அவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லும்போது, அவங்களும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்துக்குறேன் தம்பி. எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து சர்ஜரி பண்ண டாக்டரே வந்து வந்துட்டு இந்த மாரி பேசுறாரு. இந்த மாரி எந்த வித பிரச்சனையும் இல்லம்மா. ஆப்ரேஷன் பண்ணாலே ஓரளவுக்கு ஏர்லி
ஏர்லியர் ஸ்டேஜ்ல வந்து பிரச்சனைய வந்து சால்வ் பண்ண முடியும்னு வந்து அவர் வந்து அட்வைஸ்லாம் பண்ணி, அந்த ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து சைன்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவர் கிளம்பிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்க கூட தான் இருக்கிறேன்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு போறாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனா, நர்வஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, மறுநாள் வந்து ஆப்பரேஷன் நடக்குது. நம்ம ஹீரோயினோட அப்பா, ஹீரோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து இருக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட நெனப்பு கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஏன்னா, அவங்க அம்மாவும் இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஜரி பண்ண டாக்டர் வெளில வந்துட்டு, அது வந்து ரொம்ப வந்து பெரிய கட்டியா வந்து இல்ல. இப்போதைக்கு வந்து அது ஓரளவுக்கு இதுவா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஆப்பரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா பேத்தாலஜி ரிப்போர்ட் ஒண்ணு இருக்குமா. அதுல தான் பார்த்தீங்கன்னா, இதோட இன்னும் மோசமான விளைவுகள் இது ஏற்படுத்துமா, இல்ல இதோட ஸ்டாப் ஆயிடுமான்னு தெரிய வருமா. ஸோ அதனால இப்போதைக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பயப்படுறாரு. பட் அப்புறம் வேற வழியே இல்லாம அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் இல்லாம சொல்லிட்டு போயிடுது. ஆப்ரேஷனும் நடந்து வந்து முடிஞ்சுது. நம்ம ஹீரோனோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வராரு. வந்துட்டு இந்த மாரி வந்து இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பட் அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கீமோதெரபி பண்றதா, இல்ல ரேடியோ தெரப்பியா, இல்ல வேற என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. "ஏன்பா இந்த மாரிலாம் பண்ணா முடி கொட்டிடும். என்னால சரியா சாப்பிட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிக்கிறாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, "இல்லம்மா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத நினைச்சு கவலைப்படாதீங்க. ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும்ன்னு" சொல்லும்போது, அந்த டைம்ல கூட ஹீரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, "என் பொண்ண மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோப்பா. அவளுக்கு உண்மை தெரியாம இருக்கட்டும். அதுவரைக்கும் நாங்க வந்து சமாளிச்சுக்கிறோம்ன்னு" வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்ப நான் பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் ரெடி பண்ணி தரேன். அத வச்சு நீங்க பண்ணுங்க, செய்யுங்க. எல்லாமே நான் பார்த்துட்டேன்னு" சொல்லிட்டு இது பண்ணாரு. அதுக்கேத்த மாரி நம்ம ஹீரோவும் என்ன பண்ணாரு, பிரிஸ்கிரிப்ஷன்லாம் ரெடி பண்ணாரு அவங்க அம்மாவுக்காக. ஸோ இந்த சீன் அப்படியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு, அதுக்கப்புறம் வெளில போய்லாம் சாப்பிட போறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரே யோசனை. என்னடா அப்பா, அம்மா வந்து 2 நாள் ஆச்சு. இன்னும் இந்த ஃபோனும், மெசேஜும் வரலையே. ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அவங்க வந்து அங்க வேலையா இருப்பாங்க. அதனால தான் ஃபோன் வந்து பண்ண மாட்டான்னு செய்யும்போது, நம்ம ஹீரோயினா இல்ல, இல்ல அவங்க என்ன மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறாங்க. ஜாலியா இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு வாயால சொல்றாங்க தவிர, மனசளவுல பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பா பத்தி கொஞ்சம் யோசிச்சுன்னு தான் இருக்காங்க. இதே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டீஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. பார்த்தா நம்ம லீஜி பயபுல வந்து வந்துட்டுருக்கும்போது கரெக்ட்டா ஒரு நர்ஸ் கிட்ட வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்க சொல்லியிருப்பார்ல, நம்ம ஹீரோயினோட அப்பா, அம்மா அவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ல இருந்துட்டு வெளில வராங்க. நம்ம லீஜியும் பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ஹீரோனோட அப்பாவ நோட் பண்ணிட்டு, "என்ன அந்த ரூம்ல இருந்து ஒரு மாரி சோகமா வரீங்க? என்னாச்சு? ஏதாச்சுன்னு?" சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. இந்த மாரி நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஜரி நடந்துச்சு. அவங்க அப்பா தான் கூட இருக்காரு. இப்போ அவங்க பரவால்ல. பட் அவங்க பொண்ணு ஏன் வந்து வரல? இப்படிப்பட்ட சூழ்நிலையில பொண்ணு கூட இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. நம்ம லீஜி பையன் எப்படின்னு யோசிக்கிட்டு, ஆமால்ல அவங்க இருக்கணும். அவங்க ஏன் இங்க இல்லன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த லீஜி பையன் என்ன பண்ணாருன்னா, ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ கிட்டயே போய் இந்த மாரி விஷயத்த வந்து கேட்டாரு. "ஏன் நீ வந்து ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த இன்னும் சொல்லவே இல்ல? அவ ஏன் இன்னும் வரல? என்னாச்சு? ஏதாச்சுன்னு?" சொல்லி கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "இந்த மாரி அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாது." அப்படிதான் சொல்லும்போது நம்ம லீஜிக்கே ஷாக்கு. "டேய் அவங்க அம்மாடா, அவங்க அம்மா தானப்பா இப்ப வந்து ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. வந்து தானே ஆகணும்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, "இத பாரு அவங்க அம்மா தான் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் வந்து அவங்க பொண்ணுக்கு இன்னும் நான் வந்து சொல்லவே இல்லன்னு" சொல்லும்போது, நம்ம லீச்சி பையன் கோவப்படுறார். "இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவளுக்கு விஷயம் தெரிஞ்சா அவ எப்படி தெரியுமா கோவப்படுவா, வருத்தப்படுவா. இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு" சொல்லிட்டு நம்ம லீஜி பையப்புல சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அமைதியா அத வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வரும்போது, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே எந்திரிச்சு ஏன்பா இந்த மாரி வரதுக்கு லேட் ஆகுதுன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா இல்லம்மா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் வர முடியல. சரி பசிக்குதா நான் வந்து செஞ்சு குடுக்கட்டுமான்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம். நம்ம வெளில சாப்பிட போலான்னு சொல்லிட்டு, ஒரு கிஸ்ஸ மட்டும் குடுத்துட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ தான் வந்து காட்டுறாங்க. ஸோ எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு, அவங்களோட வேலையிலேருந்து கிளம்புறாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் பேட்ஜ அந்த டேபிள் மேல வச்சுட்டு வந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்கன்னா, சுத்தி எல்லாருமே அந்த மேனேஜர் எல்லாம் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின அழகா வந்து வழி அனுப்பி வச்சுர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, விசா ப்ராசஸ்க்கான இது வந்து ஆரம்பிச்சுச்சு போல. ஸோ, அதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து எம்பசிக்கு வந்து கிளம்புறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து மெசேஜ் போட்டாங்க. இந்த மாரி இன்டர்வியூ முடிச்சுட்டேன்ப்பா, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு மெசேஜ் போடும்போது, அப்பதான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நோட் பண்றாங்க. இந்த மாரி நம்ம ஹீரோட ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தானே, ஸோ அவன பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு
கிளம்பும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வந்து சூப்பர்ம்மா நாங்க வந்த அப்புறம் பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கிளம்பிறாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அம்மா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க போல. அவங்களும் பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க கழுத்துக்கு கிட்ட வந்து ஒரு ட்ரைனேஜ் பேக் மாரி இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைச்சு வச்சுர்றாங்க. ஏன்னா ஹீரோயின் அத பார்த்தா வந்து என்ன ஏதுன்னு கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. குடுக்குற மெடிசின மட்டும் நீங்க இது தர ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்த அப்புறம் தான் உங்களுக்கு என்ன மாரியான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி இது பண்ணும்போது, பரவாயில்லப்பா நான் பார்த்துக்கிறேன்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி உங்க பொண்ணுகிட்ட எப்போ நீங்க விஷயத்த சொல்ல போறீங்கன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயோட அம்மா என்ன பண்றாங்க, அந்த ரிப்போர்ட்லாம் வந்த அப்புறம் தான்ப்பா அவட்ட பேச முடியும்னு சொல்லிட்டு, அந்த ரூம்ல இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஆசையா வந்து ஹீரோவ பார்க்கறதுக்காக வரும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவையும், அப்பாவையும் வந்து பார்த்துர்றாங்க. பார்த்த உடனே என்னடா இது ட்ரிப்புக்கு போறோம்ன்னு சொன்னவங்க இங்க நிக்கிறாங்க. அம்மாவோட உடம்பு வேற இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணாங்க, நேர்ல போய் விசாரிக்காம, அங்கருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும், அப்பாவும் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்பிர்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து மெசேஜ் போடுறாங்க. இந்த மாரி நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். உன்ன வந்து மீட் பண்ணணும்னு வந்து போட்டுரும்போது, நம்ம ஹீரோக்கு ஷாக்கு சுத்தி முத்தி பார்க்குறாங்க. எங்க இருக்காங்க? ஏது இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த கார்டன்ல வெயிட் பண்ணாங்க. அப்பதான் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அப்பா, அம்மா திடீர்னு வந்து ட்ரிப்புக்கு போனது. ஹீரோ ஒரு மாதிரியா இருந்துச்சு. யோசிச்சு பார்த்து எல்லாமே ஓரளவுக்கு அவங்க வந்து கால்குலேட் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வராரு. வந்த உடனே இந்த மாரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, "என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, உண்மைய எல்லாத்தையும் சொல்லிறாரு. இந்த மாரி ரிப்போர்ட் எல்லாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடுப்பாயி வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. "இத ஏன் நீ என்கிட்ட முன்னயே சொல்லல? நீ சொல்லாதது என் தப்பு இல்ல." அப்படின்னு சொல்லி எவ்வளோ கத்துறாங்க, செய்றாங்க. நம்ம ஹீரோவா, "இல்லம்மா, அவங்க தான் வந்து கேட்டுட்டாங்க. அதனால தான் நான் வந்து சொல்லாம இருந்தேன். நீ என்ன தப்பா எடுத்துக்கிடாத." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாரு. பட் நம்ம ஹீரோயினா, "இல்ல நீ பண்ணது தப்பு. எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் சிச்சுவேஷன் அவங்க கூட இருந்து தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பார்த்தீங்கன்னா, ஹர்ஷா வந்து திட்டிட்டு வந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாரி வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த டென்ஷன யார்கிட்ட காட்டுறது அப்படி இப்படின்னு தெரியாம அங்க இருக்க டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இடிச்சு இடிச்சு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, ஸ்ட்ரெயிட்டா சரி நம்ம ஹீரோயின் கிட்டயே பேச போறீங்கன்னு சொல்லிட்டு, போற வழியில கார்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்றாரு. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கவே மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே ஜாங்குக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாங்குக்கு வந்து ட்ரை பண்றாங்க. பார்த்தா ஜாங் வந்து எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி ஹீரோயின் என் கூட தான் இருக்காங்கன்னு கேட்கும்போது, அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஆமா அவ என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் அங்க வரேன்னு சொல்லிட்டு, அவரும் பார்த்தீங்கன்னா, ஜாங் இருக்க இடத்துக்கு வந்து போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜாங் ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஜாங் வந்து கேட்கறாங்க, இந்த மாரி சரி விடுடி அவங்க ஒண்ணும் வேணும்னே வந்து பண்ணியிருக்க மாட்டா. இப்பதான் அவங்க அம்மா நல்லா தானே இருக்கிறாங்க. இப்ப நீ என்ன பண்ண போறன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா, சரி ஓகே அவங்கள்ட்ட நான் அப்புறமா வந்து பேசுறேன். நானும் ஏதோ கோவத்துல பேசுறேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாகிட்டயும் நான் வந்து பேசணும்னு சொல்லி இது பண்ணும்போது, நம்ம ஜாங்கா நல்ல வேளை நீ இந்த டைம் நீ வேலைய விட்டது நல்லதா போச்சு. கூட இருந்து உங்க அம்மாவ நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அங்க வந்து வந்துடுறாரு. நம்ம சாங்கும் என்ன பண்றாங்க, சரி அவன்கிட்ட சண்டைலாம் போடாதன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு, நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டு வந்து அந்த இடத்த விட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து இந்த மாரி நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் ஒண்ணும் வேணும்னே பண்ணல. உங்க அம்மா தான் வந்து என்கிட்ட வந்து இப்போதைக்கு உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. ரிப்போர்ட் வந்த அப்புறம் உன்கிட்ட சொல்லன்னு அவங்களே வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்ல ஆஸ் அ டாக்டரா என்னோட டியூட்டியும் கூட தான். ஒரு காலத்துல நானும் இந்த மாரி வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் எங்க அம்மாக்காக. ஸோ அதனால தான் வந்து அந்த கஷ்டத்த நீ வந்து அனுபவிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். நானும் அந்த டைம் கொஞ்சம் எமோஷன் ஆகி உன்கிட்ட ஹார்ஷா வந்து பிஹேவ் பண்ணிட்டேன். எங்க அம்மா இந்த மாரி ஒரு சூழ்நிலை அவங்க கூட இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நானும் உங்ககிட்ட அப்படி நடந்துட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா சாரிலாம் கேட்டுட்டு வந்து ஹக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயின வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு, இந்த மாரி உங்க அம்மா கிட்ட பார்த்து பேசிக்கோ. எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போதைக்கு அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு வந்து சொல்றது. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். நீயும் வந்து வீட்டுக்கு போன்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மாவும், அப்பாவும் தான் வந்து காட்டுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெடிசன்லாம் குடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்போது, கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்களா, உடனே என்ன பண்றாங்க, அழகா வந்து ஏஞ்சுட்டு அந்த பேக் எல்லாத்தையும் மறைக்க பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாரி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சுடி நான் வந்து வேணும்னே பண்ணல. இந்த மாரி உனக்கு எந்த கஷ்டமும் குடுக்கக்கூடாதுன்னு" சொல்லி இது பண்ணும்போது, நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி வந்து அழுகை ஆயிடுது. இந்த மாரி இந்த ட்ரைனேஜ் பேக்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் மாரி கஷ்டமாயிடுது. அவங்க பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா அதெல்லாம் எதுவும் இல்ல. ஒரு வாரத்துல ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ தான் சொன்னாரு. நீ என்ன நினைச்சு கவலைப்படாத. இப்ப நான் நல்லா தான் இருக்கிறேன்னு" சொல்லிட்டு அம்மா பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு இப்ப தான் வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த சமயத்துல இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு மாரி வருத்தப்பட்டு வந்து ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட தாத்தா வர்றாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மாவ செக்லாம் வந்து பண்ணிட்டு, இந்த மாரி ஹீரோ குடுத்த அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பண்ண அந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து பார்க்குறாரு, செய்றாரு. அவரும் பார்த்தீங்கன்னா,
இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம இருங்க. அது மட்டும் போதும். அதுக்காக நான் ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு, அது ஏதோ எக்சர்சைஸ் மாரிலாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா வந்து 2 பேருக்குமே சொல்லிக் குடுத்துட்டுருக்காரு. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயோட அம்மாக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக் குடுத்துட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கியூர் பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அப்ராட்ல படிக்கிறதுக்கு ஆஃபர்லாம் வந்துச்சுல்ல, அத பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப இந்த டைம் போலாமா? வேணாமா? அவங்க அம்மா, அப்பா கிட்ட பேசினது, ஹீரோ கிட்ட பேசினது, இதெல்லாம் பத்தி வந்து நெனச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோவோட தாத்தாவும் கூட எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாக்கு வந்து என்ன தேவையோ எல்லாமே பார்த்து, பார்த்து வந்து செஞ்சு குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் திடீர்னு இந்த மாரி நான் இப்ப வீட்ல ஃப்ரீயா தானே இருக்கேன். நான் வேணா சமைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ன்னு சொல்லும்போது, நம்ம அப்பா பார்த்தீங்கன்னா, "சூப்பர்ம்மா! நீயும் வந்து சமைக்க கத்துக்க. ஏன்னா நீயும் ஃபாரின்ல போய் படிக்க போற, செய்ய போற. உனக்கும் நல்லதுன்னு" வந்து கேட்கும்போது, நம்ம தாத்தா என்ன பண்றாருன்னா, இந்த மாரி உன் விசா ப்ராசஸ்லாம் என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினே இந்த மாரி இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். சீக்கிரமாவே ரிசல்ட் வந்து வெளில வந்துரும்னு சொல்லிட்டு, ஒரு மாரி சோகம் கலந்த இதுல சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அத நோட் பண்றாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, "ஆமாம்மா கரெக்ட். நீயும் வந்து சமைக்க கத்துக்கோ. ஏன்னா நானும் உங்க அப்பாவும் உனக்கு சமைச்சுலாம் அங்க தரமாட்டோம். அங்க வந்து உனக்கு பிரெட் எல்லாம் வந்து அடிக்கடி சாப்பிடலாம் பிடிக்காது. இந்த மாரி காரசாரமா சாப்பிட்டா தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. நம்ம ஹீரோயின் இத பாரு நான் நல்லா சமைக்க கத்துக்கலன்னா, அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஜாலியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டாக்டர்கிட்ட இருந்து மெசேஜ். அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களோ, அந்த டாக்டர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்னன்னா, இந்த மாரி மதர் இன் லாவோட ரிசல்ட்ஸ் வந்து வெளில வந்துச்சு. பேத்தாலஜி ரிசல்ட். நான் வந்து என் ஸ்டூடண்ட்ட விட்டு அந்த ரிசல்ட் உன்கிட்ட குடுத்து அனுப்புறேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அது கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம அவரே ஓடி போய் அந்த ஸ்டூடண்ட்ட கரெக்ட்டா வர ரிசல்ட்ட வாங்கி வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து இது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதுவும் டைப் ஏ தான. ஸோ இது பெரிய அளவு வந்து பாதிப்பு இருக்காதாம். பட் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கு அத பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, நிம்மதியாகி அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோலாம் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கும் அனுப்பிச்சு வச்சுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வந்து அத பத்தி எக்ஸ்பிளைனும் பண்றாரு. இந்த மாரி நீங்க 2 ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ரேடியோ தெரப்பி அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க தொடர்ந்து எடுத்துட்டே இருந்தீங்கனாலே உங்க உடம்பு வந்து கியூர் ஆகும். பட் வந்து 100% இல்ல 95% வந்து கியூர் ஆகும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னது 95% வந்து யோசிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் 100% வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகும்ன்றது இல்ல. 95% ஒர்க் அவுட் ஆகுதுல்ல, அத மட்டும் பாருன்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, பரவாயில்லடி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சைட் எஃபெக்ட்ஸும் வந்து இருக்குமாம். ஸோ அதனால சைனீஸ் மெடிசனும் வந்து நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். அதையும் வந்து சாப்பிடணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயோட அம்மாவும் சரி ஓகேன்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்து நம்ம ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து வராங்க. அந்த ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்த்தா அந்த ட்ரீட்மெண்ட்டும் உள்ள அவங்க வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா, வெளில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்து வெளில வராங்க. பட் அவங்களால ரொம்ப முடியல போல. தண்ணிலாம் குடிச்சு ஒரு மாதிரி வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஹீரோ வீட்ல வந்து இந்த மெடிசினல் குசின் இருக்குல்ல, அவங்க அம்மாக்காக வந்து செஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு போல ஃபோன்லேருந்து சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, போய் வாங்குறாங்க. பார்த்தா எம்பசிலேருந்து வந்து வந்திருக்கு. என்னன்னா, இவங்க சுவிட்சர்லாந்துக்கூட விசா வந்து ரெடி ஆயிடுச்சு போல. ஸோ, அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா வந்து ஆயிடுறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நான் வந்து போய் தான் ஆகணுமா? அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்த உடனே வந்த டிஷ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம ஹீரோவ இதுல உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோனா சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுர்றாங்க. பட் நம்ம ஹீரோட முகம் கொஞ்சம் கூட சரியில்ல. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணாருன்னா, சரி நீ போய் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு நான் போய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு குப்பையெல்லாம் வந்து போடும்போது, அப்ப பார்த்தீங்கன்னா, டஸ்ட்பின்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்விஸ் அந்த எம்என்சியோட போஸ்டல் கவர் இருக்குல்ல, அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிடுறாரு. இது எப்படிடா இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட வீட்ட தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாரி விசா இது பத்தியே. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா, சமைச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினால் அம்மாவால சும்மா வந்து சாப்பிடவே முடியல போல. பட் நம்ம ஹீரோயின் தான் பரவாயில்லம்மா நீ சாப்பிடும்மா நான் வேற சமைச்சு வைப்பேம்மான்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவ கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.